எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காப்புல. இவருடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக அளவில் எப்பயுமே ரசிகர் மத்தியில் இருக்கேன். இப்போது லியோ வேறு லெவலில் பண்ணிட்டாப்புல. இப்போது தலைவர் 171 அந்த படம் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இதில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியாக ஒரு ஆல்பம் சாங் நம்ம தலைவனை வேறு ஒரு ஜானரில், அதாவது இது வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம லோகேஷ் கனகராஜை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீனில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு ரொமான்டிக் ப்ளே பாயாக பார்க்க போகிறோம். என்னடா இந்த ஜானருக்கும் நம்ம தலைவனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அந்த டீசரை பார்த்தாலே என்னடா இது என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. லோகேஷ் கனகராஜ் ஒரு வேறு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு லோகேஷ் கனகராஜை நம்ம அந்த இனிமேல் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கில் பார்க்க போகிறோம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த சாங்கை எழுதியிருக்காப்புல. நம்ம சுதிஹாசன் அவங்க தான் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாடல் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக அந்த விஷுவல் தான் வேறு மாதிரி இருக்க போகுது. இப்போது டீசர் வெளிவந்ததுக்கே ஒரு பிரளயத்தை கிரியேட் பண்ணாங்க. இப்போது இன்றைக்கி சாங் வரப்போகுது. சாங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி ஈவினிங் இந்த இனிமேல் சாங், அதாவது ஆல்பம் சாங் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது வெளி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த டீசர் பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த டீசர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த சாங்க்கு எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.